உங்கள் நிலம் வந்து முழுமை திட்டத்தில் மாஸ்டர் பிளானில் வணிக உபயோக பகுதியாக கவரப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் நிலத்தில் வந்து வணிக உபயோக பகுதினா எந்தெந்த விதமான வளர்ச்சி பணிகளுக்கு நீங்கள் அனுமதி கோரலாம் நகர் ஊரமைப்பு இயக்ககத்தில் அப்படிங்கிறத இன்றைய கேள்வி. ஃபஸ்ட்டு வணிகம் சார்ந்த அனுமதிகள். இப்போ வந்து வணிக உபயோக கட்டடங்கள், அதாவது வந்து ஒரு சின்ன ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, இல்லை வந்து ஒரு கடைகள், இல்லை வந்து ஒரு மாலு, குடியிருப்பு கட்டிடங்கள். குடியிருப்பு கட்டடங்களில் வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள், தனியான வந்து வீடுகள், குடியிருப்பு கட்டிடங்கள், பெட்ரோல் பங்க்கு, வாகன பழுதுபார்க்கும் நிலையம் 50 ஹெச்பிக்குள்ளே இருக்கணும். அந்த மாதிரியான கட்டிடங்கள். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் வரையறுக்கப்பட்ட ஆரஞ்சு மற்றும் கிரீன் இண்டஸ்ட்ரீஸ், அதுவும் 50 ஹெச்பிக்குள்ளே இருக்கணும். கல்லூரிகள், பள்ளிகள், இதெல்லாம் வந்து வணிக உபயோகத்தில் நீங்கள் தாராளமாக அனுமதி கோரலாம் என்று நகர் ஊரமைப்பு இயக்க விதிகளில் வந்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வேணும்னா வணிக உபயோகத்திலேருந்து இந்த மாதிரியான கட்டடங்கள் கட்டுவதற்கு வந்து வளர்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்கு வந்து சம்மந்தப்பட்ட நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சு நீங்கள் வந்து அனுமதி கோரலாம். உங்கள் நிலம் உங்கள் அனுமதி.